டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைய கேள்வி என்னன்னா, சர்க்கரை நோய் ம- ஆங்கில மருந்துகள்ல வர பின்விளைவுகளை பத்தி தான் கேட்டிருந்தாங்க. அதாவது அலோபதினாலேங்க, அதாவது நாங்க அலோபதி படிச்ச டாக்டர். இப்போ எனக்கு இது வந்து 34வது வருஷம். 1992ல ஆரம்பிச்சோம். மருத்துவ மாணவனா, அப்புறம் முதுநிலை மாணவனா, அப்புறம் ஜூனியர் படிப்பு சொல்லி கொடுக்குறோன்னா, இப்போ ஒரு உதவி ஆசிரியரா, அப்புறம் சீனியர் உதவி ஆசிரியர். இத்தனை வருஷத்துலையுமே ஆங்கில மருத்துவம் தான் நாங்கள் பயின்று இருக்கிறோம். ஸோ ஆங்கில மருத்துவத்தில் உள்ள நல்லது நிறைய இருக்கு. அதே மாதிரி சில பின்விளைவுகளும் உண்டு. அதாவது சைடு எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அலோபதி மருந்துன்னு ஒன்று கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலர்ஜி மருந்து எடுத்தீங்கனாலே சிலருக்கு அலர்ஜி வரும். அதுக்காக அலர்ஜி மருந்து போடாம இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி எல்லா மருந்துக்குமே ஆன் பேலன்ஸ் பார்த்து தான் ஒரு மருத்துவன் கணிச்சு கொடுக்குறோம். என்ன அது வந்து அந்த கணிப்பு வந்து உங்களுக்கு சரியானதாக படலாம், சரியில்லாததாக படலாம். பட் அடிப்படையில ஆங்கில மருத்துவ மருந்துகள் எல்லாத்துக்குமே சின்ன பின்விளைவோ பெரிய பின்விளைவோ இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை சொன்ன பட்சத்துல இப்ப வந்து பொதுவா எல்லாரும் பயப்படுற மருந்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ஃபார்மின் தான். நிறைய, ஏன்னா வந்து சோசியல் மீடியால சில அலோபதி டாக்டர்ஸே வந்து மெட்ஃபார்மினை வந்து ரொம்ப ரொம்ப இறக்கி பேசுவாங்க. மெட்ஃபார்மின் ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மெட்ஃபார்மின் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், மெட்ஃபார்மின் சாப்பிட்டா முடி கொட்டிடும், மறதி வந்துடும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இந்த நேரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து இந்த கிளினிக் ஆரம்பிச்சது 1998லங்க. அப்போ நமக்கு ஒன்றும் பெருசா, நமக்கு பேஷண்ட் யார் வருவாங்கன்னா நம்ம அப்பா தான் நம்மளை நம்பி வரணும். ஸோ அப்பாவுக்கு அப்போ ஐராவதம் லெபார்டரிஸ்னு ஒன்று பாண்டி பஜார்ல இருந்தது. இப்போ அது இல்லை, அது அப்புறம் மெடால் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த ஐராவதம் லேப்ல முதல்ல என்னை நம்பி வந்த முதல் பேஷண்ட் எங்கள் அப்பா தான். ஆனால் அப்பாவுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தா அப்பாவுக்கு வந்து கிட்னி டிசீஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷங்கள் ஆனா மாதிரி இருந்தது ரிப்போர்ட் எல்லாமே. அதாவது கிரியாட்டின்லாம் வந்து 2.8 2.9 எனக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இன்னும் நான் வச்சிருக்கேன். ஸோ அதாவது கிரியாட்டினுங்கிறது கிட்னி பாதிப்பின் ஒரு குறியீடு. ஸோ கிரியாட்டினின் 1.3 1.4 இருக்கலாம். எங்க அப்பாவுக்கு 2.8 2.9 இருந்தது 1998ல. ஆனா அப்பா வந்து மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. 2.5 கிராம், அதாவது உச்சபட்ச டோஸ் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு திரகாத்திரமான ஒரு ஆணுக்கு 2.5 கிராம், அதாவது 2550 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாங்கிறது எங்களோட அலோபதி சயின்ஸ் சொல்லுது. ஸோ எங்க அப்பாவும் 2550 மில்லிகிராம் மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டாக்டரையே போய் பார்க்கறது இல்லை, எங்க அப்பாவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருப்பாரு. அவரே ஒரு பண்டிகைக்கு போனாலோ விசேஷங்களுக்கு போனாலோ கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது. பிளஸ் இப்போ எங்க அப்பா வந்து எங்க 3 பேர், எங்க 3 பேரையும் படிக்க வைக்கும் போது மருத்துவரை போய் பார்த்தா வந்து செலவாகும், அதனால ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதனால எனக்கு தான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு எங்க அப்பாவே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து டெஸ்ட் எடுக்காமல், குடும்ப சூழ்நிலை காரணமா அவர் ரொம்ப நாளுக்கு வந்து டெஸ்ட் எடுக்காம இருக்கிறாரு. அப்புறம் நான் ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால எடுத்த டெஸ்ட்ல தான் வந்த ரிப்போர்ட் தான் அது. அந்த வருஷம் வந்த ரிப்போர்ட். இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை 2 விதமா பார்க்கலாம் நீங்க. இது வந்து மெட்ஃபார்மினால வந்த கிட்னி டிசீஸா, எங்க அப்பா என்னோட தந்தையார் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடும் போது அதற்கான சரியான அணுகுமுறை இல்லாமல், சரியான ஃபாலோ அப் இல்லாமல் எங்க அப்பாவே தானாகவே மருந்து, நம்ம நாட்டுல மட்டும்தாங்க இது நடக்கும். நம்மள மாதிரியான சில நாடுகள்ல தான் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இதுவே எங்க அப்பா வந்து ஒரு அமெரிக்காலேயோ ஒரு லண்டன்லயோ ஜூரிக்லயோ சிட்னிலயோ இருந்திருந்தா அது நடந்திருக்காது. ஏன்னா அந்த நாடுகள்லாம் மருந்து மாத்திரை என்பது மருத்துவன் பரிந்துரைத்த பிறகு அந்த பரிந்துரைக்கப்பட்ட காலத்தை தாண்டி ஒரு மாத்திரை கூட நீங்க தானாக போய் வாங்கி சாப்பிட முடியாது. மருத்துவன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை மருந்து கிடங்குக்கு நீங்க மருந்து ஃபார்மசிக்கு போகணும், அங்க மருந்து கொடுப்பாங்க, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மெட்ஃபார்மின் வந்து ரொம்ப பிரமாதமான மருந்து. ஆனா எங்க அப்பா யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் அவரே மாத்திரை சாப்பிட்டதுனால வந்து கிட்னி டிசீஸ் அப்பாக்கு.
ஸோ மெட்ஃபார்மினை வந்து இந்த மாதிரி, அதாவது கண்காணிப்பு இல்லாமல் தரமான இரத்த பரிசோதனை நிலையத்துல உங்களுடைய இரத்த டெஸ்டுகளை எல்லாம் நீங்க எடுக்காமல் சற்றே தோராயமான சுமாரான இரத்த பரிசோதிக்கும் நிலையங்கள்ல எடுத்தீங்கன்னா இந்த கணிப்பே தப்பாகி அப்பதான் வரும்பொழுதே கிட்னி டிசீஸோடையோ ஒரு லிவர் ஃபெயிலியரோடையோ வரக்கூடிய வாய்ப்பு வசதி அதிகம். ஸோ மருந்து என்பது உங்க வீட்டில் வச்சிருக்கிற கத்தி மாதிரி, அலோபதி மருந்து. கத்தினால காய்கறி அறிய முடியும், அதே கத்தி எடுத்து தலையையும் அறிய முடியும். அதேனால இது வந்து கத்தியோட தப்பு இல்லை, இது மருந்தோட தப்பு இல்லை. பயன்படுத்தினவங்களோட மருத்துவனோட புரிதலோ இல்லை என்றால் நோயாளிகளின் புரிதலில் வந்த ஒரு ஒரு பிளவு தான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக அலோபதி மருந்துல சைடு எஃபெக்டே இல்லைன்னு யாரும் சொல்ல இங்க வரல. மெட்ஃபார்மின்லயே நிறைய நேரங்கள்ல வந்து வயிறு பிரச்சனை வரும், அசிடிட்டி வரும், புளியேப்பம் வரும், நெஞ்செரிச்சல் வரும், சிலருக்கு பேதியே வரும், ரொம்ப லூஸ் டூல்ஸ் வரும். இது எல்லாமே வந்து மெட்ஃபார்மின்ல உள்ள சைடு எஃபெக்ட். பொதுவான இந்த மெட்ஃபார்மின் உள்ள சைடு எஃபெக்டே அநேக பேருக்கு ரொம்ப நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகரை கட்டுப்பாட வைக்காம ஃபேட்டி லிவருங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆஇருந்தால் தான் மெட்ஃபார்மினுக்கு இந்த சைடு எஃபெக்ட் அதிகமாக வரும். அப்போ மெட்ஃபார்மினை நிறைய நேரங்களில் குறைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வரும். 2.5 கிராம்லேருந்து 2 கிராம் ஆக்கும், 2லேருந்து 1.5 ஆக்கும், 1.5லேருந்து 1 ஆக்கும், 1லேருந்து அரை ஆக்கும். அரை கூட அந்த வயிறு பிரச்சனையினாலேயே அது பெரிய சைடு எஃபெக்ட், உயிரை எடுக்கும் சைடு எஃபெக்ட், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சைடு எஃபெக்டே இல்லைனாலுமே அப்போ மெட்ஃபார்மினை நாங்கள் குறைக்க வேண்டியது இருக்கும். ஸோ மிச்சப்படி அட்வான்ஸ் லிவர் ஃபெயிலியர், அட்வான்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர், அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர்ல நாங்கள் மெட்ஃபார்மினை பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்தவும் கூடாது. ஸோ அதே மாதிரி ஒரு சில மருந்துகளுக்கு வெயிட் போடும். சுகர் மருந்துகள் சல்ஃபனைல் யூரியாஸ்ன்னு சொல்லுவோம், கிளைமிப்ரைட், கிளைக்ளாசைட், கிளைபென்கிளமைட், இந்த மாதிரி கிளிபிசைட் போன்ற மருந்துகள் எல்லாமே வந்து இன்சுலினை தூண்டக்கூடிய மருந்துகள். இன்சுலினை தூண்டக்கூடிய எந்த மருந்துமே கொஞ்சம் உங்களுக்கு சதை வைக்கும், ஸோ வெயிட் போடும். இன்னொரு முக்கியமான சுகர் மருந்துன்னு சொல்லப்படுற பயோக்ளைட்டசோன் அப்படின்னு சொல்லுவோம். பயோக்ளைட்டசோனுங்கிற ஒரு மருந்து நல்ல வெயிட் போடும். இன்ஃபேக்ட் எவ்வளோ வெயிட் போடும்னா அது எலும்புல போய் கொஞ்சம் நீராகவும் நிற்கலாம். அதனால சுலபமாக எலும்பு முறிதல் வருவதற்கும் கண்ணில் நீர் நிற்பதற்குமான வாய்ப்பு, இருதயம் பெரிதாவதற்கும் ஆன வாய்ப்பு வசதிகள் சற்றே அதிகம் பயோக்ளைட்டசோனுங்கிற மருந்துல. அதே மாதிரி ஓக்லிபோஸ், அகார்போஸ்லாம் இருக்கும், அதுக்கு பொதுவாகவே நெஞ்செரிச்சல் தான் அதிகமா இருக்கும். ஸோ சில இப்போ GLP-1 அனலாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்க, சிமாக்ளூட்டைட், டெர்சிபெட்டைடுன்னு சொல்றோம். அதாவது ஒசம்பிக் அண்ட் மாஞ்சாரோ அப்படின்னு சொல்ற 2 ஊசி மருந்து, அது சுகருக்கும் பயன்படுத்தலாம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்திய டோஸ்ல வெயிட் குறைக்கிறதுக்காகவும் உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற ட்ரக்கா இருக்கு. இதுலெல்லாம் வயிறு பெரட்டும், வாந்தி வரும், மன அழுத்தம் வரும். அந்த மாதிரி சுகர் மருந்து எல்லாத்துலேயுமே சிறிய பெரிய வகையில் பின்விளைவுகள் உண்டு. அதை அறிந்து புரிந்து தெரிந்து உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் நன்கு ஆலோசித்து ChatGPT, கூகுள்லாம் தேடாம உங்கள் குடும்ப மருத்துவனை நாடி அதில் தெளிவு பெற்று அந்த மருந்தை சாப்பிடுவதா இல்லையா என்பதை முடிவு பண்ணணும். ஆனா அலோபதியே நம்பாதவங்க வந்து இங்க அது வேற பதில். அது வந்து அவங்களோட ஜனநாயக உரிமை. அதனால அவங்க அலோபதி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் அலோபதி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே இல்லை இந்த மருந்துலன்னு சொல்றதெல்லாம் வந்து சற்றே மிகைப்படுத்திய பதிலாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி மருந்தோட, ஏன்னா மெட்ஃபார்மின்லாம் வந்து ரொம்ப தொற்ற ட்ரக்குங்க. அதோட ஆதி மருந்து வந்து வைகோனைன்னு சொல்லுவோம். அது வந்து 1919 கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. அதே மாதிரி ஆஸ்பிரினோட சாலிசிலிக் ஆசிட் வந்து 892 நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஸ்பிரினும் மெட்ஃபார்மினும் தான் ஆங்கில மருத்துவத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சு அதோட ஆதி மருந்து 100 வருடத்தை தாண்டி இன்றும் உயிர் காக்கும் வகையறால தினசரி பயன்பாட்டில் இருக்கிற 2 ஆங்கில மருந்து. ஸோ இதுல எல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கும், மைனர் அண்ட் மேஜர். இப்போ ஆஸ்பிரின் சாப்பிட்டா சிலருக்கு ஸ்ட்ரோக்குக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வெகு முக்கியமான மருந்து. ஆனா அதுலயும் வயிறு எரிச்சல் வரும், நிறைய நேரங்கள்ல அடிபட்டா ரத்தம் உடனே நிக்காது. அதுக்காக ஆஸ்பிரின் போடாம இருக்கிறது இல்லை யாரும். ஸோ இப்ப இந்த மருந்துல இருக்க சைடு எஃபெக்ட் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, பொதுவா என்ன பண்ணக்கூடாதுன்னு நாங்க நினைப்போம்னா, இப்ப மெட்ஃபார்மினையும் எடுத்துப்போம். இதுதான் உலகத்தின் முதல் அதிகமாக ஆங்கில மருத்துவர்களால் கடந்த
அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரை அதிகமாக பரிந்துரைக்கப்பட்ட ஆங்கில மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ஃபார்மின். அதனால தான் மெட்ஃபார்மினியே பேசுறேன். ஸோ மெட்ஃபார்மின்ல உள்ள சைடு எஃபெக்டே வந்து நெஞ்செரிச்சல், புளியேப்பம், வயிறெரிச்சல், பசியின்மை, வேதி, இது எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா பொதுவா லிவர்ல கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். இப்பதான் சொன்னேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா லிவர்ல இருக்கிற கொழுப்புக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃபேட்டி லிவருக்கு ஆங்கில மருந்துல நல்ல ஒரு பதில் இல்லை, மருந்துல பதில் இல்லை. அப்ப நீங்க வாழ்க்கை முறையை தான் மாற்றணும். பொதுவா என்ன பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்னா இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல், ராபிப்ரசோல், எஸ்ஒமிப்ரசோல், இந்த மாதிரியான உங்களுடைய மேல்வயிறில் இருக்கக்கூடிய அமிலத்தை அழுத்தக்கூடிய இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மருந்துகளை நீண்ட நெடுகாலம் நீங்க கட்டாயம் உட்கொள்ள கூடாது. நிறைய பேர் வந்து இந்த காமனா சொல்றது பாண்டி, பாண்டோசெட்டி, ரெசோடி, ஹாப்பிடி, ஒமெஸ்டி, இந்த மாதிரி மருந்துகளை தினந்தோறும் பல வருடங்களா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலம் அதிகபட்சம் 3 மாதம். இந்த மாதிரி மருந்துகளை நீங்க தொடர்ந்து உட்கொள்வதற்கு, அதுவும் வெகு சிலர் மட்டுமே, சில ரொம்ப அட்வான்ஸ்டு அசிடிட்டி வயிறுல இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த சில வியாதிகள் உண்டுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அதை 3 மாசமே கொடுப்போம். வயிறு புண்ணே இருந்தாலும் அவங்களுக்கு 6 to 8 வாரம் வரையிலே இந்த மாதிரியான அமிலத்தை அடக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுது. இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ஃபார்மின் அதிகப்படுத்துறதுக்காக இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோலையும் கூட சேர்த்து போட்டுட்டே இருப்பாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும்னு சொல்றோம்னா, அதை 5 வருஷம் 10 வருஷம்லாம் தொடர்ந்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு முறிவு வருவதற்கான வாய்ப்பு வசதி அதிகம். இன்னொன்னு முக்கியமா எல்லாரும் என்ன உங்களோட நம்ம நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி மருந்துகள் நீங்க தொடர்ந்து போடும்போது, இந்த பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல் மாதிரியான அமிலங்களை அழுத்தக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு புரதம் செரிமானமே ஆகாது. வருடங்கள் ஆகும்போது பல தடவை சொல்லியிருக்கேன், பல நேரங்கள்ல சொல்லவும், புரதம் என்பது அத்தியாவசியம். புரதம் எந்த அத்தியாவசியம்னா அது நம்மளுடைய மேல் வயிறும் சிறுகுடல் வழியாக உடம்பில் சேர்ந்து சதைகளை கெட்டியாக வைத்துக்கொள்ள பயன்படுறது தான் புரதம். புரதம் வயிறிலிருந்து ரத்தத்துக்கு போறதுக்கே அந்த வயிறுலையும் சிறுகுடல்லையும் அமிலம் அத்தியாவசியம். நீங்க ரொம்ப நாள் நீண்ட நெடுகாலம் இந்த பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் போன்ற மருந்துகளை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க புரதமே சாப்பிட்டாலும் அந்த புரதம் போய் உடம்புல ஒட்டாது. அப்ப சதைகள் சதை இழப்பு வந்துடும். இதெல்லாம் முதல் காலங்கள்ல முதல் 10 வருஷம் சுகர் வந்து வராதுங்க. ஒரு 15 வருடம் 20 வருடம் ஆயிட்டா சதை இறக்கம், சதை சுருக்கம், உடல் சுருக்கம், சார்கோபீனியான்னு சொல்லுவோம், அது வேகமாக வரும். ஏன்னா சதை என்பது நம்ம உடம்புல 70 to 80% ரத்த சர்க்கரையை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிற உறுப்பு வந்து நம்ம சதைகள். ஸோ வருடங்கள் அதிகமாகும் பொழுது, சுகரின் வயதை சொல்றேன், ஆளின் வயதை சொல்ல, சுகரின் வயது அதிகமாகும் பொழுது நமக்கு சதை இழப்பு ஏற்பட்டால் உங்களுடைய 3 மாத சராசரியான HbA1c என்பதை வருடங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய மருத்துவனால கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்பது வெகு வெகு கடினம். ஏன்னா இழந்த சதை இழந்ததே. மருந்தினாலும் பணத்தினாலும் சதைகளை வாங்க முடியாது. இதுக்கு நீங்க எந்த பெரும் பணக்காரர்கள் வேணா உலகத்துல எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கலாம். அதனால சதைகள் போவதற்கு முன்னால் சதைகளை கெட்டிப்படுத்தணும். அதுக்கு முக்கியமானது புரதம். புரதம் நல்லா இருந்து சதைகள் கெட்டியானதை சர்க்கரையை பிற்காலத்துல குறைக்கிறது சுலபம். அப்ப ஆரம்பத்திலேயே ரொம்ப நாள் பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் போன்ற ட்ரக்குகளை போட்டு பல வருடங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த புரதமே போகாது. அப்ப பிற்காலத்துல சதைகளும் சுருங்கிரும், எலும்பின் அடர்த்தியும் குறைஞ்சிரும். அப்ப சுகரை கட்டுப்படுத்துவது நீங்கள் பணியமர்த்திய மருத்துவனால் குறைப்பது என்பது வெகு வெகு கடினம்.